ஆனால் நீங்கள் இப்போ நடிகர் ஆன பிறகு இது ஏதோ ஒரு மொமெண்ட்ல ஃபீல் பண்ணீங்களா? என்னடா நடிப்பு இவ்வளோ கஷ்டமா, நம்ம இவ்வளோ பேரை நம்ம குடும்பப்படுத்தியிருக்கோம், இப்போ நம்மள குடும்பப்படுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி. முதல் நாள் முதல் ஷாட்லேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். நான் நிறுத்திடலாம் இந்த படத்தைன்னு தான் நினச்சேன். என்ன படம் அது? திருமதி தமிழ். திருமதி தமிழ். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் சொன்னேன் பாத்திமா பாபுட்டையும் பாத்திமா மதன் பாபு சார்கிட்ட சொன்னேன். பாத்திமா பாபு இருந்தாங்க. இல்லை இந்த படம் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், இதை நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். மத்தியானம் பிரேக்கில் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை அது நஷ்டமாயிருமே, ஏதோ பணமெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும், 15 lakhs நின்று போயிடும் விட்டோம்னா இந்த படம், 15 lakhs லாஸோட முடியும், இதை எடுத்தோம்னா ஒரு கோடியை தாண்டி லாஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபஸ்ட்டு நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு டைரக்டர் புத்தி தான் அதிகமாக இருக்குது. கேமரா ஓடும்பொழுது ஷாட்டெல்லாம் கரெக்டாக போகுதா, இது சரியாக இருக்குதா, லைட்டு கரெக்டாக விழுதா, இந்த விஷயங்கள் தான் நமக்கு மைண்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தவறு இல்லையா? ஒரு நடிகருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. கேமரா இருக்கிறதே மறந்துடணும். முக்கியமாக கேமரான்னு ஒன்று இருக்கிறது அவருக்கு ஞாபகத்தில் வந்தால் தொலைஞ்சார் அவர். அதுதான் அந்த பண்ணுங்க, சரியாக வந்துடும், பழக்கமாயிரும், அப்புறமா அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் கேமரா மறந்துடுங்கன்னு மதன் பாபு சொன்னார். ரொம்ப பெரிய அருமையான பிலாசபர் அவர்.